வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். திங்கட்கிழமை ஜனவரி மாதம் 22ஆம் தேதி சோபக்கிருது வருஷம் தை மாதம் 8ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். திதி வளர்ப்பறை, துவாதசி. யோகம் அமிர்த யோகம். துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:29 வரை 6:30 வச்சுங்க. இன்னைக்கு சாயந்தரம் 6:29 வரைக்கும் துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். 6:29 PM ஈவினிங். இன்னைக்கு சாயந்தரம் 6:29க்கு துலாம் சந்திராஷ்டமம் முடியுது. விருச்சிகம் சந்திராஷ்டமம் ஸ்டார்டிங் ஆரம்பம். இன்னைக்கு சுப முகூர்த்த நாள். முகூர்த்த நேரம் 9ல இருந்து 9:45. கும்ப லக்னம் முகூர்த்த லக்னம். இன்னைக்கு ராமர் கோவில் பிரதிஷ்டை அயோத்தியில நடக்குது. அதனால எல்லாரும் வீட்டுல ஒரு ராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்து அதற்கு ஒரு சின்ன அலங்காரம் செய்து புஷ்பம் வாங்கி சாத்தி மலர்களை கொண்டு அலங்காரம் செய்து ராமரின் திருவுருவ படத்தை வீட்டிலே வைத்து அதற்கு ஒரு பூஜை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு இனிப்பு பண்ணி படைக்கணும். ராமர் வர்றார். 500 வருஷம் கழிச்சு மறுபடியும் அயோத்திக்கு வர்றார். நம்ம வரவேற்கணும். வீட்டுல இருந்தே வரவேற்கலாம். அயோத்திக்கு போறதெல்லாம் இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும். அவசரப்பட்டு யாரும் அயோத்தி போறேன்னு கிளம்பிடாதீங்க. கூட்டம் நெருக்கும். வசதிகள்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எல்லா வசதிகளும் வரப்போகுது. அடிப்படை வசதிகளே இப்ப டென்ட்ல தான் தங்குறாங்க. இந்த கும்பாபிஷேகத்தன்னைக்கு பெரிய பெரிய டென்டா. ஒரு டென்ட்ல 25,000 பேர் 30,000 பேர் தங்கலாம். அந்த மாதிரி பெரிய பெரிய டென்ட். அயோத்தி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 17 கிலோமீட்டர் தள்ளி, 10 கிலோமீட்டர் தள்ளி, இந்த பக்கம் 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டென்ட். அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. டென்ட் சிட்டி ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. டென்ட் சிட்டி. அதனால நல்ல ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்க ஏற்பட்டு வசதிகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு இன்னும் 6 மாசத்துக்கு மேல ஆகும். அதன் பிறகு அயோத்திக்கு நாம் எல்லாம் சென்றால் அங்கே தங்கும் விடுதிகள் இருக்கும். நமக்கு மற்ற வசதிகள்லாம் இருக்கணும். ஸ்டே பண்றதுக்கு ரூமு, அட்டாச்டு டாய்லெட், ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? அதெல்லாமே இன்னும் வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனா இன்னைக்கு நம்ம ராமரை வரவேற்கிறோம். ராமர் வர்றார். ராமன் வருகிறான். நமது ராமன் வருகிறான். 500 ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்திக்கு வருகிறான் ராமன். ராம் லல்லா இன்னைக்கு பிரதிஷ்டை. குழந்தை ராமனை பிரதிஷ்டை செய்கிறார்கள். பாலராமன் என்று பிரதிஷ்டை செய்யப்படுகிறான். எனவே அதை நாம் இல்லங்களிலே கொண்டாட வேண்டும். நம்ம வீட்டு விசேஷம் மாதிரி, நம்ம வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடந்தா எப்படி அந்த மாதிரி சந்தோஷமா எல்லாரும் இன்னைக்கு ராமருக்கு வரவேற்பு அளிக்க வேண்டும். இந்த அப்படின்னு ராமரை என் வீட்டுக்கு வா அப்படின்னு வரவேற்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாரும் ஒரு வரவேற்பு கோலம், வீட்டு வாசல்ல கோலம் செம்மண்ணிட்டு கோலம் போட்டு மாவலை கொத்து கொத்தா மாவலைய சொருகி வீட்டுல அதிக விளக்குகள் ஏற்றி ஏதேனும் ஒரு இனிப்பு செய்து ராமரின் திருவுருவ படத்தை வைத்து அதற்கு மாலை சாற்றி அந்த ராமபிரானை வரவேற்க வேண்டும். ராம ஆலய அயோத்தியா ராமர் கோவில் ராமர் விக்கிரக பிரதிஷ்டை இன்று செய்யப்படுகிறது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. 500 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ராமர் வர்றார் அயோத்திக்கு. 1528ல இடிக்கப்பட்டது. 2024 மீண்டும் கட்டப்பட்டது. ஒரு பெரிய ஹிஸ்டரி, பெரிய சரித்திர நிகழ்வு. எனவே நாம் எல்லோரும் இன்றைய தினம் அந்த ராமரின் வருகையை சந்தோஷமாக கொண்டாடுவோம். ராமபிரான் வருகிறான் என்று நாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்னைக்கு ஏன் உச்சி நேரத்துல ராமர் பிரதிஷ்டை பண்றாங்க? அவர் பிறந்ததே உச்சி நேரம் 12 தான். ராமருடைய ஜனனகால ஜாதகத்திலே அவருக்கு லக்னத்தில் குரு 10ஆம் இடத்திலே சூரியன். இன்னைக்கு ராமர் பிரதிஷ்டை செய்யும் அதே நேரத்தில் அந்த நேரத்தை நாம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அது மேஷ லக்னம். லக்னத்திலே குரு இருக்கிறது, 10ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறது. ராமருடைய ஜனனகால ஜாதகத்திற்கும் அயோத்தி ஆலய பிரதிஷ்டை நேரத்திற்கான ஜாதகத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அதனால இன்னைக்கு மதியம் 12:29க்கு ராமர் பிரதிஷ்டை செய்யப்படுகிறார். அதை நாம் இல்லங்களில் இருந்தே கொண்டாடுவோம். இங்க இருந்தே ராம் ஜெய் ஜெய் ராம் சீதாராம் அப்படின்னு வீட்டுல இருந்தே நம்ம சந்தோஷமா சொல்லுவோம். இன்றைய தினத்திற்கான சுபஹோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் செவ்வாய், புதன், சுக்கிரன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று பகல்
12 மணி 29 நிமிடத்திற்கு சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு நகர்கிறார். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். டினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். செல்கிறது. சந்திரன் லக்னத்தில் குரு இருந்ததாம் ராமபிரானுக்கு. அதனால இன்னைக்கு மேஷ லக்னத்துல அயோத்தியில பிரதிஷ்டை பண்றாங்க. ஏன்னா மேஷத்தில் இப்பொழுது குரு இருக்கிறது, 10ல் சூரியன். ராமர் ஜனனகால ஜாதகத்திலையும் அவருக்கு லக்னத்துல குரு, 10ல சூரியன். ராமர் உச்சி நேரத்தில் பிறந்தார், பகல் 12 மணிக்கு. கிருஷ்ணர் ராத்திரி 12 மணிக்கு பிறந்தார். இன்று பகல் 12:29க்கு அயோத்தியிலே ராமர் விக்கிரகம் பிரதிஷ்டை நடைபெறுகிறது. அதனால எல்லாரும் வீட்டுல விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு ஏதாவது இனிப்பு செய்து ராமருக்கு ராமநவமி அன்னைக்கு எப்படி பானகம் நேர்மோர் கொடுப்போமோ அந்த மாதிரி கொடுத்து உங்கள் வீட்டில் ஒரு ராமர் படத்தை வைத்து அதற்கு அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். இன்று தினத்திற்கான கிரக நிலவரம் மேஷ ராசிக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடையும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கை நிறைய பணம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இனிதாக அனைத்து விஷயங்களும் நடந்து முடியும். உங்கள் மனம் அமைதி பெறும். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாள், நல்ல நாள். ராமபிரான் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினம் எல்லாரும் இன்னைக்கு ராமரை கும்பிடணும். ராமருக்கு பூஜை செய்ய வேண்டும். ராமருடைய படத்தை வீட்டில் வைத்து மலர்களை தூவுங்கள். மலர்களை தூவி அவனுக்கு வரவேற்பு அளியுங்கள். 500 ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தி திரும்புகிறார் ராமன். இந்த ராமனுக்கு வழிபாடு செய்யுங்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். ராசியில் சந்திரன் உச்சமாக இருக்கிறது மாலை வரையிலே. எனவே இது ஒரு மிக அற்புதமான கிரக அமைப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பார்கள். 7, 8, 9, 10, 11, 12 என வரிசையாக கிரகங்கள் எல்லாம் அமைந்து கிரகமாலிகா யோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. 7ல் செவ்வாய், புதன், சுக்கிரன், 8ல் சூரியன், 9ல் சனி, 10ல் ராகு, 11ல் குரு, 12ல் சந்திரன். இந்த கிரகமாலிகா யோகம் மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் அதிகமாக நன்மை செய்யும். கன்னிக்கு கூட செய்யும். எனவே இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகும். உங்கள் வியாபாரத்தை பல மடங்கு பெரிதாக விரிவுபடுத்தக்கூடிய நல்ல நேரம். வியாபாரத்தில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் வளர்ச்சி. மாணவ மாணவியர் எல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்தி நன்றாக படித்து வரவிருக்கும் தேர்வுகளை மிகச் சிறப்பாக எழுதுவார்கள். அதிக மதிப்பெண் கிடைக்கும். இன்னைக்கு ராமர் கோவில் பிரதிஷ்டை அயோத்தியிலே நடைபெறுகிறது. எனவே அனைவரும் வீட்டில் ஒரு ராமர் படத்தை வைத்து அதுல ஒரு முழம் மல்லிப்பூவை போட்டு ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ ராமம் பஜே ஷாமளம் என்று சொல்லி அந்த ராமபிரானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். 10ஆம் இடத்து குரு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. 10 குடையவனும் 5 குடையவனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது. 10, 5 குடையவன் செவ்வாய், அது குருவோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது. 9, 10 குடையவர்கள் பரிவர்த்தனை. 9, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை அடைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். எனவே கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக 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 அற்புதமான நாள், நல்ல நாள். கடகராசிக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது. ராமபிரானுக்கே கடகராசி தான். கடகத்துல குருச்சந்திரன். ராமர் ஜாதகம்னு ஒண்ணு வைப்பாங்க, அதை வாங்கி வீட்டுல வச்சுங்க. அதை வச்சு பூஜை பண்ணும். கடகத்தில் குருச்சந்திரன் சேர்க்கை தான் ராமருடைய ஜாதகத்தின் சிறப்பு. எனவே கடகராசிக்காரர்கள் இன்றைய தினம் ராமபிரான் வழிபாடு செய்ய வேண்டும். அயோத்தியிலே ஆலய பிரதிஷ்டை நடைபெறுகிறது. நமது இல்லத்திலிருந்து அந்த ராமபிரானை தியானம் செய்வோம். அவருக்கு பக்கத்தில் போய் நிற்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். பக்கல்ல நிலப்பட்டி அந்த ராமபிரானை பக்கத்திலே போய் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதற்கு இன்னும் 6 மாதம் காத்திருக்க வேண்டும். ஏன்னா அங்க இன்னும் வேலைகள் முடியவில்லை. அயோத்தியில கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் கூட்டம் எல்லாம் குறையட்டும். ஒரு 6 மாசம் கழிச்சு போய் நம்ம எல்லாம் தரிசனம் பண்ணலாம். நேரடி விமான சேவை துவக்கப்பட்டு விட்டது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டோம். ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம எல்லாம் போய் நேர்ல போய் ராமபிரானை தரிசனம் செய்யலாம் என்று ராமரை பிரார்த்தனை செய்து கொள்வோம். நம் வீட்டில் இருந்தே ராமர் படத்திற்கு பூஜை செய்து ராமபிரானை அயோத்திக்கு வா என்று இங்கிருந்து அழைப்போம். ராரா சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 5ல் செவ்வாய், புதன், சுக்கிரன், 6ல் சூரியன், 7ல் சனி, 8ல் ராகு, 9ல் குரு,
10ல் சந்திரன். மிக அற்புதமான ஒரு கிரகமாலிகா யோகம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த நாளிலே. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். உங்கள் வியாபாரம் நன்றாக நடைபெறும், குடும்பம் அமைதியாக இருக்கும், பண வரவு திருப்திகரமாக இருக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும், ஆரோக்கியத்திலிருந்து அனைத்து குறைபாடுகளும் விலகி தேக ஆரோக்கியம் திடகாத்திரமாக இருக்கும். You'll be hale and healthy. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராமபிரான் ஆலய பிரதிஷ்டை நடைபெறுகிறது. இன்றைய தினம் தொலைக்காட்சிகளிலே நேரலையிலே அதை காண்பிக்கிறார்கள், சில தொலைக்காட்சி சேனல்களிலே அதை பார்க்கலாம். ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். 9ஆம் இடத்திலே சந்திரன் உச்சமடைந்திருப்பது ஒரு யோகம். 7ஆம் இடத்திலே உள்ள ராகு எதிர்பாராத நன்மைகளை அளித்துக் கொண்டிருக்கிறது. 4ஆம் இடத்திலே உள்ள ராசி அதிபதியை குரு பார்க்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உங்களை சுற்றிலும் இருப்பவர்களும் மகிழ்ந்து மகிழ்ந்து சிரித்துக் கொண்டிருப்பார்கள். சிரிக்க சிரிக்க பேசுவீர்கள். உங்களுடைய பேச்சிலே நகைச்சுவை உணர்வு சற்று அதிகமாக இருக்கும். வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் ஹாஸ்யம் வேண்டும். ஹாஸ்யம் என்றால் நகைச்சுவை உணர்வு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர். சென்ஸ் ஆஃப் ஹியூமர், நகைச்சுவை உணர்வு. சிரிக்க தெரியணும். ஜோக் அடிச்சா சிரிக்க தெரியும். சில பேருக்கு எவ்வளவு ஜோக் அடிச்சாலும் சிரிப்பே வராது அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. கிச்சு கிச்சு போட்டாதான் சிரிப்பு. மனுஷனுக்கும் மற்ற ஜந்துக்கும் என்ன வித்தியாசம்னா, மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிப்பை கொடுத்தாரு கடவுள். ஆடு சிரிக்காது, மாடு சிரிக்காது, யானை சிரிக்காது, புலி சிங்கம் சிரிக்காது, பூனை சிரிக்காது, நாய் சிரிக்காது. அதுக்கு மத்த உணர்வெல்லாம் உண்டு, ஆனா சிரிப்பு கிடையாது. இந்த நகைச்சுவை, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படிங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்திருக்காரு. அதனால நம்ம அதை பயன்படுத்தணும். நல்ல நகைச்சுவையான புத்தகங்கள் படிக்கணும், நிறைய ஜோக்ஸ் படிக்கணும். ஜோக்ஸ் எல்லாம் படிச்சு அதுல இருந்து அது சிரிக்கிற மாதிரி இருந்தா சிரிக்கணும், நல்லா சிரிக்கணும், குலுங்க குலுங்க சிரிக்கணும். சிரிக்க சிரிக்க நம்மளுடைய ஆரோக்கியம் சீராகும். சிரிப்பு என்பது ஒரு நல்ல எக்ஸசைஸ், நல்ல மருந்து. நோய்க்கு நல்ல மருந்து எதுன்னா சிரிப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதனால வாய் விட்டு சிரிக்கணும், குலுங்க குலுங்க சிரிக்கணும். அந்த மாதிரி நமக்கு யாராவது ஜோக் சொன்னாதான் சிரிப்பு வரும். கடி ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா சிரிப்பு வராது. அதனால நல்ல சிரிக்க கத்துக்குங்க. இன்னைக்கு சிரித்து வாழக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் சிரிப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு ஏற்படும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உங்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இது ஒரு நல்ல நாள். இன்னைக்கு அயோத்தியில ராமர் கோயில் பிரதிஷ்டை, ராமர் விக்கிரகம் இன்னைக்கு பிரதிஷ்டை பண்றாங்க. அதனால நம்ம எல்லாம் வீட்டுல ராமரை வழிபட வேண்டும். வீட்டில் உள்ள ராமர் படத்தை வைத்து அதற்கு ஒரு முழம் பூவை போட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சு கற்பூரத்தை கொளுத்தி வச்சு ராமா 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 ராமா, ஜெய் ஜெய் ராம் சீதாராம், ஜெய் ஜெய் ராம் சீதாராம், ஜெய் ஜெய் ராம் சீதாராம், ஜெய் ஜெய் ராம் சீதாராம், ஜெய் ஜெய் ராம் சீதாராம் அப்படின்னு கும்பிடணும். எல்லாரும் இன்னைக்கு வீட்டுல ராமரை கும்பிட வேண்டும். ராமர் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். எல்லா ராசிக்காரங்களும் இன்னைக்கு வீட்டுல ராமர் படத்தை வச்சு கும்பிடணும். ஏன்னா அயோத்தியில ராமர் இன்னைக்கு வர்றாரு. 500 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றாரு அயோத்திக்கு. 500 வருஷம், பெரிய ஒரு வரலாறு, பெரிய ஹிஸ்டரி. இன்னைக்கு ஹிஸ்டாரிக் டே. சரித்திர ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த நாள், சமய ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள். சரித்திரம் சமயம் ஆகிய இரண்டிலுமே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சிக ராசிக்கு இன்று மாலை வரை சந்திரன் 7ல் உச்சம். 7ஆம் இடமான ரிஷபத்திலே சந்திரன் உச்சம். இன்று மாலை 6:30 வரையிலே 9க்குடைய சந்திரன் 7ல் உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். ராசி அதிபதி செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. ராசி அதிபதி செவ்வாய் குருவின் வீட்டிலே, குரு செவ்வாயின் வீட்டிலே. தனுசில் செவ்வாய், மேஷத்தில் குரு. மேஷம் என்று செவ்வாய் வீடு, அங்க குரு இருக்கு. தனுசுங்கிறது குருவுடைய வீடு, செவ்வாய் அங்க வந்துச்சு. செவ்வாய் வீட்டில் குரு, குரு வீட்டில் செவ்வாய். இது ஒரு பெரிய யோகம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசி அன்பர்கள் வியாபாரத்தில் மிகச் சிறப்பாக வெற்றி காண்பார்கள். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக மிக சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு அதிபதியான குரு 5ஆம் இடமான மேஷத்திலே அமர்ந்திருக்கிறது. 5க்குடைய செவ்வாய் தனுசிலே இருக்கிறது. குருவும் செவ்வாயும் இடமாற்றம் பெற்று குரு வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் குரு என்ற கிரகம் அமைந்து பெரிய பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்தியிருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் பதவிகள் கிடைக்கும், பெரிய பதவிகள் கிடைக்கும், கௌரவ பதவிகள் கிடைக்கும், மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும்.
A throne will knock your door. அதை அக்செப்ட் பண்றதா வேணாமாங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணா நல்லது. ஏன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த அரியணையிலே அமர வேண்டும் என அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரியணை உங்களை தேடி வரும். எனவே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஏதேனும் ஒரு இயக்கத்தில் இருந்தால் அந்த இயக்கத்திற்கு தலைவராக நீங்கள் நியமிக்கப்படுவீர்கள். நீங்கள் எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கிறீர்களோ அதிலே தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். வருமானம் அதிகமாக வரும், வியாபாரம் சிறப்பாக நடைபெறும், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பார்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நீங்கள் நினைத்ததையெல்லாம் நடத்தி காட்டுவீர்கள். என்னென்ன பண்ணணும்னு இன்னைக்கு காலையில உட்காந்து ஒரு பேப்பரை வச்சுட்டு எழுதுங்க. டு டூ லிஸ்ட், செய்ய வேண்டிய செயல்களின் பட்டியல். இன்று என்னென்ன செய்ய வேண்டும் அதற்கான பட்டியலை தயாரிக்க வேண்டும். அதுக்கு பேர் டு டூ லிஸ்ட். இன்று செய்ய வேண்டியது டுடேஸ் டு டூ லிஸ்ட். அதுல இது பண்ணணும், இன்னார் பார்க்கணும், இன்னென்ன லெட்டர் எழுதணும், இந்த ஆபீஸ் வேலைகளை முடிக்கணும், இந்த வியாபார விஷயமா இன்னார் பார்த்து பேசணும். இதெல்லாம் நீங்க இன்னைக்கு என்னென்ன பண்ணணும் லிஸ்ட் போட்டு காலையில கிளம்புங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்லது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். 4ஆம் இடத்திலே சந்திரன் மாலை 6:29 வரை உச்சமான நிலையில இருக்கிறது. அதன் பிறகு 5ஆம் இடம் சென்று விடுகிறது. இதுதான் இன்று நிகழ்வுள்ள சிறிய கிரக மாற்றம். சந்திரன் சாயந்தரம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகுது. உங்கள் ராசி அதிபதி ராசியிலேயே வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. இன்னும் 2 வருஷத்துக்கு அங்கிருந்து நகராது. சனி கும்பத்திலே தான் இருக்கும். 2 வருஷத்துக்கு சனி பயிற்சியே கிடையாது. 2024ல சனி பயிற்சி கிடையாது. அடுத்து வர ஆங்கில வருடம் 2025 அதிலும் சனி பயிற்சி கிடையாது. 2024 2025 2024 and 2025 2 வருஷமும் சனி பயிற்சியே கிடையாது. கும்பத்துல தான் இருக்கும். அதனால கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்லது. ராசி அதிபதி ராசியில இருந்தா நீங்க பலமா இருப்பீங்க. ராசி அதிபதி ராசியில் இருந்தால் நல்லதான் செய்யும், தீமை செய்யாது. ஆனா ஒரு சில சித்தாந்தங்கள் என்ன சொன்னா, ராசியிலேயே சனி இருந்தால் உடல் நலம் கொஞ்சம் பலகீனமாகும். அது எனக்கு அவ்வளவு எல்லா கேசஸ்க்கும் அது பொருந்தும் தோணல. ஒரு சிலருக்கு வேணாலும் அப்படி இருக்கலாம். பொதுவாக ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது. 2 வருடங்களுக்கு மிக வலுவாக உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கிறது. எனவே கும்ப ராசிக்காரர்களே உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுடைய ஸ்தானம் அப்படியே நிலைத்து நிற்கும். எனவே நன்மைகள் நடைபெறும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பணம் வந்து சேரும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திரன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. மாலை 6:29 வரையில. அதன் பிறகு 4ஆம் இடமான மிதுனத்திற்கு செல்கிறது. இன்று ராம பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற நாள். அயோத்தியிலே ராமர் பிரதிஷ்டை செய்யப்படுவதால் நமது இல்லங்களிலே நாம் ராம பட்டாபிஷேக திருவுருவ படத்தை வாங்கி வைத்து அதற்கு மாலை சாத்தி சந்தனம் குங்குமம் இட்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு ஏதாவது 4 பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு ராமா 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 எங்களை காப்பாற்று, எங்கள் தேசத்தை காப்பாற்று, இந்த நாட்டை காப்பாற்று, நாடு சுபிட்சமா இருக்கணும், பாரத தேசம் செழிப்பாக இருக்க வேண்டும், தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ராமபிரானை அயோத்தியிலே இன்று பிரதிஷ்டை செய்ய போகிறார்கள். 500 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அயோத்திக்கு வருகிறார் ராமபிரான். அந்த பிரதிஷ்டையை நாம் இல்லத்தில் இருந்த நம்ம வீட்டுல இருந்தே நம்ம வேண்டிக்கணும், கும்பிடணும். அந்த கூட்டத்துல எல்லாம் போய் எங்கேயாவது நான் அயோத்திக்கு போறேன்னு ஆசைப்பட்டு போயிட போறீங்க. அந்த கூட்டத்துல உங்களை அப்படியே ஜாம் பண்ணுவாங்க. அது பெரிய கூட்டம் வரும். டென்ட் சிட்டி கிரியேட் பண்ணிருக்காங்க. டென்ட் தான் பெரிய பெரிய டென்ட். ஒரு டென்ட்ல 25,000 பேர், இன்னொரு டென்ட்ல 35,000 பேர் தங்கலாம். அந்த மாதிரி பெரிய பெரிய டென்ட் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய வசதிகள்லாம் இருக்காது அங்க போய். அதனால நீங்க இன்னொரு 6 மாசம் கழிச்சு போலாம். கொஞ்சம் அங்கெல்லாம் கூட்டம் குறையட்டும், இன்னும் கொஞ்சம் அடிப்படை வசதிகள்லாம் நல்லா வரட்டும். வந்த பிறகு அயோத்திக்கு போய் நம்ம எல்லாம் கும்பிட்டுட்டு வரலாம். இப்பொழுது வீட்டில் இருந்தே ராமரை வணங்குவோம். ராமபிரான் வழிபாடு நமது இல்லத்தில் இருந்தே செய்வோம். கம்பராமாயண பாடல் ஏதேனும் ஒன்றை எடுத்து படியுங்கள். இல்ல கம்பராமாயண புஸ்தகத்தையாவது வீட்டுல வச்சு அதுக்கு பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு படிக்க வரலன்னா கம்பராமாயணம் புக்கு வாங்கிட்டு வாங்க. கடையில போய் இன்னைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பூஜை பண்ணுங்க. நாளைய விசேஷங்கள். நாளைக்கு பிரதோஷம். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை 23/1 பிரதோஷம். நாளைக்கு சாயந்தரம் வழக்கம் போல் பிரதோஷத்திற்கு எல்லா சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு நடை